அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனது ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு செவ்வாய் இணைகிறாரு. இதன் காரணமாக மேசராசினியர்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சூரிய பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. எனவே இந்த தருணங்கள்ல நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இருக்கிறீங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடைபெறுவதோடு பொருளாதார வளர்ச்சியும் கூடக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகள், சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து சஞ்சரிப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசி பலம் எல்லா சங்கடங்களையும் சமாளிக்க வைக்கும். குறிப்பா தன குடும்ப அதிபதி சுக்கிரன் இந்த தருணங்கள்ல கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் கல்வி மற்றும் பத்திரிகை தொழிலில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்க இருக்குது. நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கடன் வாங்கும் நெருக்கடியும் குறைய இருக்குது. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி இருந்தாலும் கூட அவற்றையும் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. இவ்வளவு நாட்களாக சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உற்சாகமாக பணிபுரிய இருக்கீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வெற்றி ஸ்தானத்தில் புதன் இருப்பதால் எல்லா செயல்களிலும் ஆர்வம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சுப பலத்தோடு இருப்பதால கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால தொழில் பலம் அதிகரிக்குங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது. சுபகாரிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இந்த தருணங்கள்ல விரையாதிபதி குருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே விரயத்திற்கு ஏற்ற தனவரவு என்பது வந்து கொண்டே இருக்குங்க. இந்த தனவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தங்களுக்கோ தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ திருமண வயதடைந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்து கொண்டு
இருந்தீங்க அப்படின்னா இந்த வரன் எளிதில் முடிய இருக்குதுங்க. இடம் பூமி வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கை கொடுங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நேரம் இது என்பதால அதற்கான முயற்சிகள்ல சிறந்த முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குது. இதன் காரணமாக பூமி, நிலம் அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள்ல சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நேரமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்கள்ல சனி வக்ரகதியில் இருக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் கும்ப ராசியில் இருக்கும் சனி பகவான் இந்த தருணங்கள்ல வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. இதனால் தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாங்க. உத்தியோகத்தில் அன்றாடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. தொழில் செய்பவர்களை சாதிக்க நேரிடுங்க. தொழில் செய்பவர்கள் சிலருக்கு பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். பெற்றோருடைய உடல் நலத்துல கோளாறு ஏற்பட்டு மருத்துவ செலவு ஆகலாங்க. இது போன்ற நேரங்கள்ல சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது மேலும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டுங்க. கலைஞர்களின் செல்வாக்கு உயர இருக்குது. மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைய இருக்கீங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க. விரயங்களும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல புதன் மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியானவர் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய பாதை புலப்பட இருக்குதுங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிநாதனான ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இரு தருணத்தில் அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் தனவரவு என்பது தாராளமாக இருக்குங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படுங்க. வருமானம் அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி ஆர்வம் காட்டுவீங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப முன்னேற்றம் கூடும் நேரமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல சுகஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் வைத்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியும் கைகூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கிடைப்பிடி மாறுங்க. அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் உள்ள சனி அக்ரகதியில் இருப்பதால் லாபம் சற்று குறையுங்க. தொழிலில் சில இடையூறுகள் வரலாங்க. காரியங்களை முடிப்பதில் தாமதமும் இடர்பாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனையுடன் செயல்படுவது நல்லது. பெற்றோர் உடல் நலத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். எளிதாக முடிய வேண்டிய காரியங்களும் சிக்கலாகும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக மிக அவசியங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலையும் செய்ய வேண்டாம். காரணம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் ராகு சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேசராசினியர்களுக்கு இந்த குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் ஏற்படக்கூடிய இந்த சுக்கிரமங்கல யோகம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோவில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.